இந்த ஹேர் டேயை 2 பொருளை மட்டுமே வச்சு செஞ்சிருக்கோங்க. இந்த 2 பொருளுமே நேச்சுரலான பொருட்கள் தான். இந்த நேச்சுரலான பொருட்களை வச்சு செய்யற இந்த ஹேர் டேயை நம்ம உடனே பயன்படுத்திக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டோ அலர்ஜியோ வராது. தைரியமா நீங்க பயன்படுத்தலாம். இந்த ஹேர் டேயை பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருப்பா மாற ஆரம்பிச்சிடும். வாங்க இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயம் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கும். அதே சமயத்துல நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையா நீளமா அடர்த்தியா வளர்றதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து சிம்மிலே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு கருகிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் டே வந்து சரியான பதத்தில் கிடைக்காது. சீக்கிரமே கருகிருச்சு அப்படின்னா ரொம்பவே சாம்பல் மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு கருகருன்னு ஹேர் டே கிடைக்கணும். இந்த ஹேர் டேயை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். இதை தயாரித்த உடனே நம்ம வந்து இதோட ஆயிலோ இல்லை ஆலோவேரா ஜெல்லோ நம்ம சேர்த்தும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டேயை நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற ஹேர் டேயாகவும் பயன்படுத்திக்கலாம். 2 விதமாக இந்த ஹேர் டேயை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஹேர் டேயை நம்ம எப்பயுமே கையில் வச்சுக்கலாங்க. இப்போ சினி ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதும் அதாவது ரொம்ப தூரம் போவாங்க இல்லையா, எங்கேயாவது வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி, அப்பெல்லாம் இந்த ஹேர் டேயை வந்து கையில் வச்சுக்குவாங்களாம். இதை வந்து ஒரு சினி ஆக்டர் வந்து அவங்களுடைய பதிவில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹேர் டேயை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இந்த ஹேர் டேயை 15 வயசுல இருந்து 100 105 வயசு இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே தான். இப்போ பாருங்க, லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வருது. இந்த பதம் வரும்போது நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த 2 பொருட்களை மட்டுமே வச்சு தான் இந்த ஹேர் டேயை இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே வந்து சூப்பரான நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான். இப்போ பாருங்கள், இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்குமே நம்ம வந்து சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த ஹேர் டேயை நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம பவுடர் ஃபார்மில் டஸ்டிங் பவுடராகவுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத மட்டுமே இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கருகட்டும். பாருங்க, நல்லாவே கருகிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுலயே இருந்துச்சுன்னா அப்படியே சாம்பலா போயிடும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா பண்ணி எடுத்துட்டு எப்படி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறோம். இதோட வந்து நம்ம ஒரு பொருளும் சேர்க்க போகிறோம், ஆலோவேரா ஜெல்லுங்க. இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லை, ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் வந்து கடையில் விற்கும். அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் தான் வாங்கணும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு ஹேர் டை வந்து கிடைச்சிருச்சு பாருங்க. நல்லா கருகருன்னு ஹேர் டை கிடைச்சிருக்குங்க. இந்த ஹேர் டையை நம்ம ரெகுலரா நம்மளுடைய தலையில அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்லை இதோட நீங்க வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு நீங்க ஒரு 2 hours தலையில வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது படிப்படியா உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே கருமையா மாறிடும். வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து இதை இன்ஸ்டண்டா பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஆலோவேரா ஜெல் சேர்க்காம தேங்காய் எண்ணெயோ இல்ல பாதாம் எண்ணெய்
இல்லை விளக்கெண்ணெய் இதை வந்து சேர்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தலையில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய நரைமுடிகளை வந்து வெளியே தெரியாமல் டச்சப் பண்ணிக்கலாங்க. சினி ஆக்டர்ஸ் எல்லாம் கூட இந்த ஹேர் டை பவுடரை தான் அப்படியே வந்து பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களாம். வெளியிலலாம் போகும்போது இதை எடுத்துட்டு அவங்களுடைய ஹேரை வந்து வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே அப்படியே வந்து டச்சப் பண்ணி மறைச்சிக்குவாங்களாம். இதை வந்து ஒரு பேட்டியில் ஒரு சினி ஆக்டர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் 2 விதமாகவுமே இந்த ஹேர் டையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஹேர் டை வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரைமுடி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு ரெமெடியில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.